இன்னைக்கு காலையிலேருந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் தலை 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 அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுட்ருக்குறாங்க. ஊர் உலகம் மூளை முடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனாலும் சரி இன்னைக்கு ஆல் ஃபேன்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவமாக ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி படத்தில் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே செம எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த குட் பேட் அக்லி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துடைய கதை என்ன அண்ட் குட் பேட் அக்லி படம் குட்டா பேடா அக்லியா வாட்ஸா பெஸ்ட்டா என்ன கேட்டகரியில் வருது, என்ன கதை, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எண்டில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அதையும் நோட் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, குட் பேட் அக்லி படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் டான் ஆகியிருக்காரு அஜித். அவர் பயங்கர ரவுடியாக இருக்கார். ஸோ அந்த ரவுடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துடைய ஒய்ஃப் ரம்யா, அதாவது நம்ம த்ரிஷா அஜித்தை வெறுத்து பிறந்த குழந்தையும் தொட விடாமல் செய்கிறாங்க. அதனால் தன்னுடைய டான் வாழ்க்கையை திறந்து ஜெயிலுக்கு போய் பேட் ஏகே குண்டு ஏகேவாக மாறுறாரு. அப்போது சிறையிலேருந்து வெளியே வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மகன் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கான். மகனுடைய உயிரை காப்பாற்ற எதிரிகளுக்கு ஏகே காட்டக்கூடிய குட் பேட் அக்லி முகம்தான் இந்த படம் குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு 3 மீட்டர்லேயும் அட்டகாசமாக அமர்க்களம் பண்ணியிருக்காரு நம்ம ஏகே. மகனுக்காக எதையும் எதிர்த்து துணிச்சலாக களமிறங்கிறதாகட்டும், தன்னுடைய குடும்பத்தோடு சேர விடாமுயற்சியோடு செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகேவோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நோச் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே மேலோட்டமான எமோஷன் காட்சிகளை தூக்கி நிறுத்துறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் இதை கண்டிப்பாக சொன்னால் ஏகே ஃபேன்ஸ் நீங்கள் திட்டுவீங்க. பட் இன் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சுப்பா. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பட்டனை கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு கொடுங்க. ஸோ ஏகேக்கோட போட்டி போடுற ஒரு ஆன்டோகனிஸ்ட் ரோல் தான் அர்ஜுன் தாஸ். தன்னை அந்த வில்லன் ரோலுக்கு சூஸ் பண்ணது 200% கரெக்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பக்காவாக நடித்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி த்ரிஷா, சுனில், பிரபு, பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்கு இவங்க எல்லாருமே சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. எதுக்குன்னே தெரியாமல் வரக்கூடிய ரெடின் கிங்ஸ்லி, எப்போ போனார் அப்படின்னே தெரியாத ஜாக்கி ஷெராஃப் வந்தாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேரக்டர்ஸுமே அங்கங்கே இருக்குது. விஹானா கார்த்திகேயா தேவ் நடிப்பில் குறையில்லை. ஷயாஜி ஷிண்டே, சிம்ரன், டார்கி நாகராஜா, ஷைன் டாம் சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேமியோவிலையும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வின்டேஜ் டோனுக்கும் பேட்டனுக்கும் அட்டகாசமான ஆக்ஷனும் அமிநந்தனுடைய ஒளிப்பதிவும் கை கொடுத்துருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பரபர அப்படின்னு சொல்லி போகுது. அதுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன கான்செப்டும் விஜய் வேலுக்குட்டியோட எடிட்டிங்கில் சூப்பராகவே உட்காந்துருக்கு. ரிதம்க்கு ஏற்ற மாதிரி எடிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார் சண்டை காட்சி மிரட்டலாக இருக்குது. அங்கே ஜிவி பிரகாஷ் யார் அப்படிங்கிறத மியூசிக் டைரக்டராக இன்னொரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல விஷ்ணு இறைவனுடைய திரையங்கும் செதறட்டும் பாடலும் செம பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக், இன்னொரு பக்கம் பழைய பாடல்களுக்கான ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சூப்பராக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. செம்ம நாஸ்டாலஜியான ஒரு இது. பட் அதே இது படம் முழுக்க அங்கங்கே வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டயர்டான விஷயந்தான். ஸோ எஸ், டெக்னிக்கல் டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்காவான காஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். பழைய டான் குடும்பத்துக்காக திருந்துறது, மறுபடியும் குடும்பத்துக்காக டானாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு கதையே இல்லாத கதையை 4 அடிக்கு 40 அஜித் பட ரெஃபரன்ஸை வச்சு அஜித் ரசிகர்களுக்கான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக கொடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். முதல் ஃப்ரேம்லேருந்தே கதைக்குள்ளே நுழையுது படம். ஏகேவுக்கான பில்டப், ஆதிக் ரவிச்சந்திரனுடைய திரைமொழி, எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸுக்கான ஒரு ஸ்டார்டட் பேக்காக தான் படம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே எக்கச்சக்கமான பில்டப் வசனங்கள்,
அஜித்துடைய ரெஃபரன்ஸ் லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைவலி தான் வர வைக்குது. வரலாறுக்கே வரலாறா, தலை தெரியலையே, அமர்க்களம், அட்டகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டைலாக்ஸே வந்து கடைசி வரைக்குமே படத்தோடைய எண்டு வரைக்குமே வந்து இருக்குது. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் என்ஜாயபிளாக இருந்தாலுமே வந்து படம் முழுக்க அதுவே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து டயர்ட் ஆக்குது. இதெல்லாம் தாண்டி ஏகே அர்ஜுன் தாஸ் இவங்க 2 பேரும் பேசிக்கிறது, ரவுடிகளுடைய வாட்ஸ்அப் குரூப் காட்சி போன்ற சில சீன்ஸ் எல்லாம் வந்து கச்சிதமாக கை கொடுக்குது. அந்த சீன்ஸ்லாம் வந்து தேட்டர்லலாம் வந்து தெரிக்க விடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் அஜித் குமாரோடைய வரலாற்றை சொல்லக்கூடிய மாஸ் காட்சி தொகுப்பு, அஜித்தோட ரெஃபரன்ஸு, உலக டான்களுடைய ரெஃபரன்ஸ்களை சேர்த்து சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் வந்து தேட்டர் மெட்டீரியலாக பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதையும் ஹெவி டோஸ் ஆக்கி அதீதமாக சேர்த்து வீணடிச்சிருக்காங்க. இந்த கலாபரத்துக்கு நடுவில் வந்து கதையையும் திரைக்கதையையும் சல்லடை போட்டு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. பழைய ஹிட் பாடல்கள் சீடியை தேய பயன்படுத்தியது, சிம்ரன் த்ரிஷா பட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் மேற்கோள் கொண்டே செதுக்கியிருப்பதும் படத்துடைய எமோஷன்லேருந்து நம்மளை கொஞ்சம் வந்து விலக வச்சிருது. சில எமோஷன் காட்சிகள் சீரியஸாகவே வந்தாலும் அதோடைய வசனங்கள் வந்து ஸ்பூஃபாக அணுகப்படுவதால் அது ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோக்கா இல்லை. எழுத்துலையும் ஆழம் சேர்த்து நாயகன் ரெஃபரன்ஸில் குறைச்சிருந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் குட் வைப்ஸ் இருந்திருக்கும். ஓவராலாக குட் பேட் அக்லி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எபோவ் ஆவரேஜ் பட் ஃபேன்ஸுக்கான ஒரு படம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வீடியோவோட பிகினிங்கில் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அஜித் த்ரிஷா வந்து நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கிரீடம் ஆகட்டும் அண்டு விடாமுயற்சி ஆகட்டும், இந்த மாதிரி சில படங்கள்லாம் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. என்ன இருந்தால் இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா, அஜித் அண்ட் த்ரிஷா 2 பேருமே அந்த கேரக்டர் 2 பேருமே வந்து சேரவே சேராது. ஒன்றா அவங்க பிரேக்கப் ஆயிரும். ஈவன் மங்காத்தாலையும் கூட அப்படி தான் பிரேக்கப் ஆயிரும், இல்லைனா வந்து த்ரிஷாவோட கேரக்டர் இழந்துருவாங்க. இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு குறை வந்து விடாமுயற்சியில் நீங்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதுலேயுமே வந்து 2 பேர் டிவோர்ஸ் ஆகிடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டாமல் தான் இருக்கும். பட் இதுலேயே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குறையை தீர்க்கக்கூடிய விதமாக தான் வந்து குட் பேட் அக்லியில் த்ரிஷா அண்ட் அஜித்தோடைய பேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லணும். படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் இங்கே கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு குட் பேட் அக்லியில் உங்களுக்கு பிடிச்ச அஜித், குட் அஜித்தா, பேட் அஜித்தா, அக்லி அஜித்தா, அவருடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம இந்த படத்தில் ஒரு குறையாக சொன்ன விஷயம் என்னென்னா, படம் முழுக்க ரெஃபரன்ஸாக இருக்குது, போதும் பாய் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலுமே வந்து அது ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து எந்த ஒரு நாஸ்டாலஜியான விஷயம் வந்து உங்களால் டக்குன்னு பார்க்கும்போது வந்து கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்துச்சு, அது கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி படங்கள் வந்து அஜித் அடுத்தடுத்து பண்ணலாமா, இல்லை விடாமுயற்சி மாதிரியான பரிசோதனை முயற்சிகளையும் செய்யலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இதில் அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.